ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சாட்சோருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதை 5வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கிறோம். எவர்களுடைய ஆத்ம ஞானத்தால் அந்த அஞ்ஞானமானது அழிக்கப்பட்டதோ அவர்களுடைய ஞானம் சூரியனை போல் அந்த பரம்பொருளை பிரகாசிக்க செய்கிறது. ஆத்ம ஞானத்தால் அந்த அஞ்ஞானமானது அழிக்கப்பட்டதோ அவர்களுடைய ஞானம் சூரியனை போல் அந்த பரம்பொருளை பிரகாசிக்க செய்கிறது. இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் என்னன்னு தெரியணும். முதல்ல அந்த ஞானம் ஒரு சாதாரண ஞானம் பரம்பொருளை பிரகாசிக்க செய்யுமா? இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தை நம்ம அறிவுப்படி நாம புரிஞ்சுக்கிறதா இருந்ததுன்னா, எப்படி அந்த இடத்துல ஒரு பிரகாசமான வெளிச்சம் இருக்குது, அத கைவிளக்கு, அதாவது கைவிளக்குன்னா டார்ச் லைட்னு சொல்றோம்ல, இந்த கைவிளக்கை வச்சு அந்த பிரகாசமான வெளிச்சத்தை, அதாவது கைவிளக்கால சூரியனை காட்ட முடியுமா? அதோ இருக்கு பாரு சூரியன், இந்த விளக்க பிடிக்கிறேன், நீ அது வழியா பாரு அப்படின்னா பார்க்க முடியுமா? அப்படித்தான் அது. இது சொல்றதுக்கு விதண்டாவாத மாதிரி தெரியும். கைவிளக்கால பகலவனை நம்ம சுட்டி காட்ட சொல்றோம். ஏன் நான் இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, வேணும்னே மாற்றி சொல்லலை. ஒவ்வொருத்தரும் இதை ஆழ்ந்த சொந்த அனுபவத்துல புரிஞ்சா இது புரியும். அதாவது மின்சாரம் கம்பி வழியா இருக்கிற அந்த மின்னாற்றல், உலோக கம்பி வழியா வர்ற மின்னாற்றல் பிரகாசிக்கிறது இல்லை. ஆனா அந்த மின்னாற்றல் தான் இவ்வளவு பிரகாசமான வெளிச்சத்தை தருது. அதே மின்னாற்றல் வேறொரு கருவியில, இந்த காத்தாடியில வருது. இந்த காத்தாடியில வெளிச்சம் ஏன் வர மாட்டேங்குது? இயங்கு சக்தியா அங்க செயல்படுது, அங்க ஒளிரும் சக்தியாக செயல்படுகிறது. புலன்கள் எல்லாமே கோவிந்தன் தான், மனமும் கோவிந்தன் தான், அறிவும் கோவிந்தன் தான், என்னோட கடமையும் கர்மாவும் நான் பண்ற யாகமும் கோவிந்தன், யாகத்தில் இடு பொருளும் கோவிந்தன், யாகத்தின் பலனும் கோவிந்தன் தான். அதை செய்விப்பவனும் செய்ய வைக்கிறவனும் செய்கிறதனுடைய பலனா இருக்கிறவனுமே அவன் தான். அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உணர்வுப்படி அவங்களுக்கு எதெல்லாம் பகவத் ஸ்மரணம் அப்படின்னு மனதார ஒத்துக்க முடியுதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம். உன்னால ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் உன்னுடைய புலன் சார்ந்த விஷயங்களுக்கு எப்பெல்லாம் சாதகமான கால சூழ்நிலையும் மற்றவர்களும் உதவி செய்கிறார்களோ அப்போ உனக்கு தெய்வ நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது சாதாரண விஷயம், அது ஞானம் இல்லை. எந்த அசாதாரணமான நேரத்திலேயாவது உனக்கு பகவத் ஸ்மரணம், உன்னுடைய புலன்களும் உன்னுடைய புத்தியும் உனக்கு சாதகமான பாதகமான எல்லா காரியங்களும் பகவான் தான் அப்படின்னு உன்னால யோசிக்க முடிஞ்சதுன்னா அப்போ கொஞ்சோண்டு ஞான வெளிச்சம் மனசுக்குள்ள அறிவுக்குள்ள வந்திருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஞானம் இருந்தால்தான், அந்த ஞானம் உன்னுடைய ஆத்மாவனுடைய, அதாவது சொந்த ஆத்மாவான அற்பமான ஆத்மாவனுடைய அணுவளவு ஆத்மாவனுடைய ஞானம், அணுவளவு ஆத்மாவனுடைய பூரண ஞானம். ஒரு சின்ன அறைக்குள்ள ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறோம். ஒரு காலத்துல நாங்க இருக்கிற காலத்துல எல்லாம் சின்ன குழந்தையில இருக்கும்போது ஊருக்குள்ள மின்சார விளக்கு கிடையாது. கிராமங்கள்ல ஒவ்வொரு தெருவோட முக்கிலையும் முனையிலையும் 2 தெருவு சேர்ற சந்தியில, 4 தெருவு சந்திக்கிற இடத்துல, இல்ல ஊரை விட்டு அந்த கிராமத்தை விட்டு தெரு வெளியில போற தெருவு, அதாவது தெருவே இல்லாம அந்த கிராமத்தை விட்டு பாதை அடுத்த கிராமத்துக்கு ஊரை விட்டு தனியா போற அந்த பாதையில சில முக்கியமான இந்த மாதிரி இடங்கள்ல மட்டுமே கல்லுல ஒரு தூண் வச்சிருப்பாங்க. அது மேல எண்ணெய் ஊற்றி பெரிய தீவெட்டி மாதிரி தீபம் எரியும். சாயந்தரம் அதை தீபம் ஏத்துறதுக்குன்னே ஒரு தொழிலாளி இருப்பார், நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த தீபம் எரியும். அந்த தீபத்தை சுத்தி கண்ணாடி கூண்டு இருக்கும். இன்னைக்கும் மதுரையில விளக்கு தூண் அப்படிங்கிற இடம் முக்கியமான இடமா இருக்குது.
ஒரு காலத்துல அந்த விளக்கு தூண்கிறதோட மகத்துவம் இன்னைக்கும் அதே பெருமை இருக்குது. பூர்வீகமானவங்க அந்த விளக்கு தூண்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத தாய் வீடு மாதிரி, தன்னுடைய தாய் பொம்பளை பிள்ளை தன்னுடைய அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போகும்போது அந்த அம்மா பெருமைப்படுவா, சந்தோஷப்படுவா. தன்னை போலவே ஒரு பொண்ணு அவ. ஏன்னா சரீரத்துல உள்ள அவங்களுக்குள்ள ஒற்றுமையில அவ பெருமைப்படுவாள். அம்மா கிட்ட அந்த குழந்தை பாதுகாப்பை உணர்ந்து கூட போகும். அதே அந்த அம்மா மகளை பெத்துக்காம மகனை பெற்றிருந்தான்னு வை, அப்ப தன் மகனை கையில பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு நடந்து போகும்போது அந்த தாய் பெருமைப்பட மாட்டா. அவனுடைய பாதுகாப்புல தாய் இருக்கிறதா நினைச்சு தானே குழந்தையாயிருவா. என் பிள்ளை ஆம்பளை பிள்ளை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவளுக்கு இருக்கும். அம்மா கிட்ட வர்றதுல அவன் பெருமைப்பட மாட்டான். அவனுக்கு குழந்தையா இருந்தாலுமே கூட சுற்றுச்சூழலையும் அம்மாவை மற்றவங்க பார்க்கறதையும், அம்மா எந்த பாதையில எப்படி பயந்துகிட்டே போறா, இல்லை ஆத்திரமா போறா, இல்லை ஆசையா போறா, இல்லை வேகமா போறா, இல்லை தேங்கி போறாங்கிறத அந்த குழந்தை பையன் கண்டுபிடிச்சிருவான். ஆண் உடலுக்கே இருக்கக்கூடிய ஒரு விதமான துப்பறிகிற குணம், பெண் உடலுக்கே இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை உணர்வும் ஒரு பாதுகாப்பு உணர்வையும் அடைக்கலம் தேடுற ஒரு குணம். உடலுக்கேற்ற குணம் வரும், புலன்களுக்கேற்ற புத்தி வரும். இதெல்லாம் பகவானுடைய வைபவம்ங்கிறது தெரியணும். அப்படி நம்ம எதுல எல்லாம் நமது அனுபவிக்கிற மனசுல, புலன்கள்ல, புத்தியில, காலத்துல, கர்மாவில, கடமையில, சொந்த பந்தங்கள்ல, பகைவர்கள்ட்ட, மாணவர்கள்ட்ட, ஆசிரியர்கள்ட்ட, அரசாங்கத்துக்கிட்ட, மற்ற மிருகங்கள்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் நாம எப்படி நடந்துக்கிறோம், என்ன நடந்துக்கிறோம், அந்த நடந்துக்கிற விதத்தினால் நமது எண்ணமும் செயலும் மனோபாவமும் எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கவனிச்சு, அது எல்லாமே விதவிதமான கோவிந்தன். எந்த பொருளையும் எல்லாம் ஒட்டுமொத்தமா கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லல. கிருஷ்ணன் இங்கே எனக்கு இப்படி இருக்கிறான், இந்த இடத்துல இப்படி இருக்கிறான், காலமா இப்படி இருக்கிறான், பருவமா இப்படி இருக்கிறான், பாதையா இப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத ஒன்னால ஒவ்வொன்றையும் மனப்பூர்வமா ஏற்றுக்க முடிஞ்சதுன்னா அது ஞானத்தினுடைய அம்சம். ஒரு சின்ன அறையில அந்த விளக்கு தூண் இருக்கிற அந்த இடத்த சுத்தி, அந்த தூணை சுத்தி சின்னதா இருள் இருக்கும். அந்த வெளிச்சம் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் வெளிச்சம் தரைக்கோ வேற பொருள்கள் மேல பட்டு பிரதிபலிக்கவோ அடையாளம் காட்டாது. ஆனா அந்த தீப வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றவனுக்கும் அந்த வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா அவனுக்கு ஒரு பாதுகாப்பும் நம்பிக்கையும் அதை நோக்கி போற பாதையும் தானா தெரியும். வெளியூர்காரனாக இருந்தா கூட பாதை அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே நடந்து வந்துடுவான். காலடி தெரியாது, ஆனா கண்ணுக்கு அந்த வெளிச்சம் தெரியும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய உடம்பா இருந்தாலும் சரி, யானை மாதிரி பெரிய டைனோசர் மாதிரி பெரிய உடம்பா இருந்தாலும் சரி, உள்ள இருக்கக்கூடிய அணு ஆத்மா ஒரு சின்ன பொறி தான். உடல் முழுவதும் பரவி இருப்பது அது. முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், மேகம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே அந்த ஆத்மா பரவி இருக்குது. ஒரு அறையில, சின்ன அறையில எப்படி ஒரு தீபம் அந்த அறை முழுவதுமே பிரகாசப்படுத்துதோ, அதே மாதிரி உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அந்த உடல் முழுவதுமே தன் உணர்வுகளை தொட்டுக்கிட்டு இருக்கு. தொடு உணர்வு. உனக்கு தெரியாம நான் உன் பின்னால இருந்து உன்னோட வஸ்திரத்தை தொட்டா கூட உனக்கு தெரியணும். கோட்டு சுட்டு தான் போட்டிருக்கேன், பின்னால கோட்டில் தான் ஒரு எறும்போ அல்லது ஒரு மனிதனுடைய ஸ்பரிசமோ இருக்குதுன்னா உனக்கு தெரியணும். அது எப்படி என் உடம்புல பட்டாதானே தெரியும், நான் உடுத்தி இருக்கிற துணியில தொட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, உடல் அளவுக்கே உன்னுடைய உணர்வுகள் முழுவதுமா, உன்னுடைய உயிரோட ஆற்றல் உடல் அளவுக்கே முழுவதுமா பரவல. புரியுதா? தக்தி ஒரு அவ்வளவு பெரிய யானை, பின்னால அதோட வால்ல இருக்கக்கூடிய ரோமம் கம்பி, இரும்பு கம்பி மாதிரி இருக்கும். அந்த ரோமத்தை தொட்டா உடனே கடக்கண்டு யானை பார்க்கும் யாரு தொடுறதுன்னு. பிடிக்கலன்னா அப்படியே திரும்பிச்சுன்னா அடிச்சு திரும்பி துதிக்க எடுத்து தூக்கி தூர எறிஞ்சிரும். அவ்வளோ பெரிய உருவம். அதனுடைய நகத்திலேயோ அதனுடைய வால்ல இருக்கக்கூடிய முடியிலையோ ஒரு சின்ன ஸ்பரிசம் தொட்டா கூட அதுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது மனுஷ ஜென்மமா உடம்பு எடுத்து பிறந்துட்டு பின்னால, நீங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க மாதாஜின்னா, பின்னால எவனோ ஒருத்தன் பாக்குறாங்கிறது உங்களுக்கே தெரியாம டக்குன்னு திரும்பி பார்த்து எந்த நாய் பின்னாலேயே பார்த்துக்கிட்டு வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. பார்வை தொட்டா கூட திரும்பி பார்க்குற அளவுக்கு உணர்வு இருக்கும்போது வஸ்திரத்தை தொட்டா கூட தெரியலன்னா என்ன சொல்ல?
ஆளை தொட்டா கூட தெரியாதவனு இருக்கான். அப்படி இருக்கிற சொரணக்கட்டு போய் இருக்கிறதுனால தான் பஸ்ஸில் எல்லாம் ட்ரெயின்ல எல்லாம் இடிச்சு பிடிச்சி ஏறி ஒருத்தன் ஸ்பரிசம் ஒருத்தனுடைய இடிப்பு எப்படி நசுக்கிட்டு போய் கும்பிடுறோம். ஏன்னா சொரணையே இல்லை, எது மேலே இடிக்கிறோம்னா தெரியாது. ஆடு கூட்டம் வாத்து கூட்டம் மொத்தமா போகுமே, அந்த மாதிரி ஸ்பரிசத்துக்கு ஏதாவது ஒரு மரியாதை இருந்ததுன்னா, அந்த உணர்வு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா, ஆணோ பொண்ணோ குழந்தையோ பெரியவங்களோ வயதானவங்களோ அருவருப்பானவங்களோ அழகானவங்களோ அந்த ஸ்பரிசத்துக்கு ஒரு தனி மரியாதை இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க எப்படி இடிச்சுக்கிட்டு போகான்னு. 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தா கூட மேக்கப் மாதிரி நடுவில் கூடி நடந்து போவாங்க. இதுவும் பள்ளிக்கூட பருவத்தில் நான் அனுபவிச்சிருந்தேன். தமிழாசிரியரும் இன்னொரு தலைமை ஆசிரியரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க அந்த நடு வழியில பாதையில வறண்டாவில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. படிக்கட்டுக்கிட்ட கடந்து போக முடியாம நின்றுகிட்டு இருக்கிறேன். ஆனா இன்னொரு ஆசிரியர் விறுவிறுன்னு எருமை என்ன அங்கேயே நின்றுகிட்டு இருக்க, அவர் என்னையே எருமைங்காரு. அங்கேயே நின்றுட்டு இருக்க வா அப்படின்னாரு. இல்லை சார் இருந்தாங்க அப்படின்னு நான் கொடுத்தேன், நீ வாடி வாங்கி கேட்டிக்க அப்படின்னு. அவரு இடையில 2 பேருக்கு இடையில பூந்து வந்து என் கையில இருக்க அந்த அட்டர்னல் ரிஜிஸ்டரை வாங்கினாரு. வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. அவரை ஒன்றும் சொல்லலை அவங்க 2 பேரும். நான் நின்னேன். அப்ப எங்க தமிழையா சொல்றாரு, உன்னை போய் அவர் எருமைங்கிறாரு அப்படின்னு கேட்டாரு. எனக்கு சிரிப்பு வந்துட்டு அவர் வேற ஒண்ணுமே சொல்லல, உன்னை போய் அவர் எருமைங்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான். அதுக்குள்ள எல்லாமே அடங்கி போச்சு. அந்த ஆசிரியர் அவர் சக ஆசிரியரை மாணவர் முன்னால திட்ட முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி மென்மையான உணர்வுகள் எப்பவுமே உண்டு. ஜீவனுக்கு உயிரும் உடலும் ஒன்னா இருக்கிறதுல ஒவ்வொரு உடல்ல இருக்கக்கூடிய பரிசத்துல இருந்து, பார்வையில இருந்து, தொடு உணர்வு, கேட்கிற உணர்வுல இருந்து, பார்க்கிற உணர்வுல இருந்து, சுவாசிக்கிற வாசனையில இருந்து, அவனுடைய ஸ்பரிசம் முடியல ஒரு கொசு உக்காந்தா கூட தெரியணும். அந்த மாதிரி உடல் ரீதியா இருக்கிறவனு அவனுடைய புலன்களும் காலமும் அறிவும் மனசும் எல்லா சம்பவங்களையும் அவனால எண்ணத்தாலையும் உணர்வுகளாலையும், அதுவும் கோவிந்தன் தான், கிருஷ்ணன் தான், வாசுதேவன் தான், மதுசூதனன் தான் அப்படிங்கிறத அவன் தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா அந்த பிரகாசம் சின்ன அறை சின்ன உடல்ல நம்ம அணு ஆத்மாவா இருந்தாலும் அந்த ஆத்மா உடல் முழுவதும் பரவி இருக்கிற மாதிரி அவனுடைய புலன் முழுவதுமே கோவிந்தன் பரந்தாமன் பரவி இருந்தா அவனுக்கு ஞானம் இருக்குது. அந்த ஞானம் பரம்பொருள் அணு ஆத்மாவான இந்த ஆத்மாவுக்கு அந்த ஞானம் பூர்ணமா இருந்துச்சுன்னா பரம்பொருளான பரந்தாமனை அவனால பார்க்க முடியும். அப்ப சின்ன ஞானம் தானே அந்த அவ்வளவு பெரிய பரம்பொருளை பிரகாசிக்க வைக்குது. இப்ப சரியா? கை விளக்க வச்சுட்டா சூரியனை காட்டுறாரு குரு. குருவோட செயல் நமக்கு வேடிக்கையா இருக்கும். கை விளக்க வச்சு இவ்வளவு பெரிய சூரியன் தான் எனக்கே தெரியுதுன்னா எங்க தெரியுது? சும்மா சூரியனை பாக்குற நீ. சூரியனுடைய உபயோகத்துல இருக்கிறோம், அவரை உபயோகப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் நம்மளை உபயோகிக்கிறாரா, நாம அவரை உபயோகிக்கிறோமா தெரியாது. எத்தனை பேருக்கு வெயில் எந்த வகையில உதவியா இருக்கு, எந்த வகையில உபத்திரவமா இருக்கு தெரியாது. அது எப்ப வேணாலும் உதவியா இருக்கும், எப்ப வேணாலும் உபத்திரவமா இருக்கும். அது ஜீவனுடைய தன்மையை பொறுத்து இருக்கு இல்லையா? சீத ஆதப பத பரீஷண ஏதின ஜாமினி ஜாகிரே. தட்பவெப்பங்களால நான் பாதிக்கப்பட்டு அலக்களிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். சீத ஆதபம், சீதளத்தினாலையும் உஷ்ணத்தினாலையும் வெப்பத்தினாலையும் குளிர்ச்சியினாலையும் நான் அலக்களிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். உன்னுடைய பாத சேவனத்துல என் மனசு ஈடுபட மாட்டேங்குதே, இதுக்கு எனக்கு உதவி செய்ய மாட்டியான்னு கேட்கிறாரு. புலன்களை வாட்டக்கூடியவனும் பகவான் அப்படின்னு உணர்ந்தாலும் சரி, புலன்களாக இருப்பவனும் பகவான் தான் அப்படின்னு உணர்ந்தாலும் சரி, எனக்கு எந்த வகையான புலனா இருக்கிறான்? நம்ம இப்ப எந்தெந்த புலன்களை எல்லாம் பகவான் நம்ப முடியுது நம்மளால? எல்லாம் அப்படி நம்மளை நம்ப முடிஞ்சதுன்னா நம்மளை ஆள்றதுக்கு இருக்கிறவனும் பகவான் தாங்கிறதுக்கு அளவுக்கு வளர்ந்துடலாம். இப்ப ஆள்றவனையும் சரி, அருகில் இருப்பவனையும் சரி, வெவ்வேறு வகையான செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறவன அவனுடைய செயலை அந்த ஆத்மாவுக்கு அடையாளப்படுத்தி அவனை அயோக்கியனாவோ உயர்ந்தவனாவோ தாழ்ந்தவனாவோ பல்வேறு கருத்துக்கள்ல நம்மளும் சேர்ந்து காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளை
இதுல பகவான் எங்க இருக்கிறாரு? இப்படி இருக்கிற என்னால பகவானை நான் எப்படியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அதுக்குத்தான் பாகவத கதைகளை கேட்க சொல்லி ஆசிரியர்கள் நம்ம குருமார்கள் சிபாரிசு பண்றாங்க. இந்த மாதிரி சம்பவத்துல ருக்மி, மகத நாட்டு அரசனுடைய புள்ள ருக்மி, அவனுடைய நண்பன் சிசுபாலன், சொந்த மாமை மகை வேற. ஜராசந்தன் மற்ற எல்லாருமே யாதவர்களுக்கு, கிருஷ்ணருக்கு விரோதமான கூட்டமெல்லாம் இவங்களுக்கு நட்பு. ராஜா தன்னுடைய மகனான ருக்மியினுடைய விருப்பத்துக்கு விரோதமா அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனா அவருக்கு நல்லாவே தெரியுது தன்னுடைய மகள் ருக்மிணி தேவி கிருஷ்ணனைத்தான் விரும்புறாங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. கிருஷ்ண ஒரு தகுதி இல்லாத மன்னன், மாட்டுக்காரன், குலத்துல சிறந்தவன் இல்லை. சிசுபாலனுக்கு தான் என் தங்கையை கொடுப்பேன்னு பிடிவாதம் பண்றான். எப்பவுமே இப்ப சொன்னேன்ல ஒரு தாய் எப்படி பெருமைப்படுவான்னு, அந்த மாதிரி தன் பிள்ளைய, பெண் பிள்ளைய யார்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறதுல முடிவு எடுக்கிறது யாருன்னா தாயோ அவளோ முடிவு எடுக்கிறது இல்லை, தகப்பனோ சகோதரனோ தான் முடிவு எடுக்காங்க. அவளை யார் அனுபவிக்கணும், யார் வாழ்க்கை துணையா இருக்கணுங்கிறத முடிவு பண்றது யாரு? உனக்கு பிடிச்சத நீ தேர்ந்தெடுக்க விடுறது இல்லை. நீ தேர்ந்தெடுக்கிற மாதிரியான உரிமையை உன்கிட்ட கொடுத்துட்டு நான் சொல்றவனை தேர்ந்தெடு அப்படின்னு கட்டாயப்படுத்துவாங்க. அது எப்படி சுதந்திரமாகும்? கட்டாயப்படுத்தல அப்படின்னா உன் மனச நான் விரும்புறவனுக்கு தகுந்த மாதிரி உன் மனசை நான் இணக்கமா மாத்திடுவேன். அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவன் உன்னை எப்படி பார்த்துக்குவான்னு தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்லி சமாளிச்சிருவேன். அண்ணன் சொல்றான் கேட்கிறேன் அப்படின்றுவேன், இல்ல அப்பா சொல்றாரு கேட்கிறேன்றுவேன். ஆக மொத்தத்துல பொண்ணுகிட்ட கையில மாலையை கொடுத்தாலும் அதை காலங்காலமா ஆக்கிரமிக்கிறவங்க யாரு? அதே ஆள் தான். தகப்பனோ சகோதரனோ தான் முடிவெடுக்காங்க. தாய் சொன்னாலும் தகப்பன் கேட்க மாட்டான். இங்க ருக்மி முடிவு பண்றான். ருக்மிணிக்கு நல்லாவே தெரியும் இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னு. கிருஷ்ணன் தான் வேணுங்கிறதுல மானசீகமா அவ விருப்பமா இருக்கிறார். எல்லா பெண்களுமே மனசார ஒருத்தனை நம்புவாங்க. அது நம்பிக்கை வெவ்வேறு காரணமா இருக்கும். தற்காலிக காரணமா இருந்தா அந்த நம்பிக்கையும் தற்காலிகமானதாயிரும். நம்புற காரணம் நிலைத்த காரணமா இருந்ததுன்னா அந்த நம்பிக்கையும் நிலைத்த நம்பிக்கையா இருக்கும். இப்போ ஒருத்தர் மேல நம்ம பிரிய வைக்கிறோம்னா, எதுக்கு நீ அவனை விரும்புற அப்படின்னு கேட்டா, அவன் அழகா இருக்கான், அது எவ்வளவு நாளைக்கு இருப்பான், தற்காலிகமான விஷயம் தானே. அவன் தைரியமா இருக்கான், எதுக்காக தைரியமா இருக்கானோ தெரியாது. இளமை, அழகு, செல்வம் இதெல்லாம் தற்காலிகமான விஷயம். அவனுக்கு குணம், நல்ல குணம், யாரையும் மதிக்கிற குணம் இருக்குது, தன் ஒழுக்கத்துல உறுதியா இருக்கிற வைராக்கியம் இருக்குது. மற்றபடியா அவனுடைய அந்தஸ்தோ செல்வமோ இளமையோ அது எனக்கு 2ஆம் பட்சம்தான். அவனுடைய பண்பு பிடிச்சிருக்குதுன்னா அந்த பண்பு அவன் ஜாகிற வரைக்கும் இருக்கும். அப்போ அவன் எப்பவுமே துணையா இருப்பான். ஆனா தற்காலிகமான காரணத்தை நீ வச்சுக்கிட்டு அந்த தற்காலிகமான அன்பு செலுத்தினா அந்த காரணம் கொஞ்ச நாள்ல வறுமைக்கு ஆளாயிடலாம், இளமை போயிடும், முதுமை வந்துடும், குணம் எல்லாமே மாறி போகும் இல்லையா. ஆனா அவனுடைய பண்பும் குணமும் இதுதான் நல்லதுன்னு இருந்தது அப்படின்னு தேர்ந்தெடுத்திருந்தேன்னா அந்த பண்பும் குணமும் எப்பவுமே இருக்கும். அதை வச்சு அவன் செல்வந்தன் ஆகலாம், ஏழையாகலாம், சமாளிக்கலாம், எது வேணாலும் ஆகலாம். ஆனா அவனுடைய நம்பினதை கைவிடாத பண்பு அவன்கிட்ட இருந்தது அப்படின்னா விடவே மாட்டான்ல. என்ன செஞ்சு வேணாலும் உன்னை நல்லா பார்த்துக்குவான்ல. அப்போ தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு தனி திறமை, அது ஒரு நம்பிக்கை வேணும். சும்மா குருட்டாம்புகளை தேர்ந்தெடுக்க கூடாது. அந்த வகையில ருக்மிணி தேவி தேர்ந்தெடுத்தது கிருஷ்ணனை. ராஜ்யத்தையோ அவனை சுத்தி இருக்கக்கூடிய பகைய, ராஜ்யம் இல்லைங்கிறத பத்தி பொருட்படுத்தல, இனத்துல தாழ்ந்தவன் பொருட்படுத்தல, அவன் ஊரெல்லாம் சுத்துவான், எல்லா பெண்களோடையும் பழகிட்டு இருப்பான் அப்படிங்கிறத பத்தி பொருட்படுத்தல. ஏன்னா எல்லாரும் அவனை விரும்புறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? வீட்டுல இருக்கிற பெண்கள் விரும்புற மாதிரியே நடந்துக்க முடியாத ஆம்பளைகளுக்கு பெண்களை ஆக்கிரமிக்கவோ வழிகாட்டவோ துணை இருக்கவோ அவனுக்கு என்ன அருகதை இருக்கு?
இல்லையா? எல்லாருடைய அன்புக்கு பாத்திரமானவன இருக்கிறவனை பற்றி நாம ஏன் கவலைப்படணும்? அவன் எல்லாருடைய அன்புக்கு பாத்திரமானவனா தான் இருப்பான். அதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. அப்போ இங்க மும்முரமா திருமண ஏற்பாடு நடக்குது. திருமண ஏற்பாடு நடக்குதுன்னா தனக்கு பிரியமான சிநேகிதராகவும் குருவாகவும் தகப்பனை போல நட்பு உள்ளவராகவும் அன்பு உள்ளவராகவும் இருக்கக்கூடிய ஒரு அந்தனர் அந்த புறத்து வரைக்கும் வர்றவர் இளவரசி ருக்மிணி தேவி கிட்ட வந்து பேசுறாரு. இந்த அம்மா தான் கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. என்னம்மான்னு கேட்டோன்னே, எனக்கு உங்களை விட்டா வேற வழி இல்லை, நீங்க தான் யாருடைய அரண்மனைக்குள்ளேயும் போய் வர்ற அளவுக்கு தைரியமும் அந்த உரிமையும் உள்ளவர்கள். உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, தடுக்கவும் மாட்டாங்க. அன்னைக்கு அந்த மாதிரி அந்தணர்களுக்கு அந்த மரியாதை இருந்தது, வைஷ்ணவர்களுக்கு. அப்படி இருந்ததுனால நீங்க போங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துட்றாங்க. இதை கொண்டு போய் கிருஷ்ணர்கிட்ட கொடுங்கன்னு. கிருஷ்ணர்கிட்ட கொடுக்க சொன்ன உடனே இவரு இன்னும் குறிப்பிட்ட நாட்கள்ல திருமணமாக போகுதுன்னா அதுக்கு முன்னாடியில கொண்டு போய் கொடுக்கணும். இந்த அம்மா என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லியே தான் கொடுத்து அனுப்புறாங்க. வேகமா வாராரு, கிருஷ்ணரை பார்க்கிறாரு. அரண்மனைக்கு வந்துட்டாரு, கிருஷ்ணரை பார்க்கிறாரு. வாங்கன்னு வழக்கம் போல கிருஷ்ணர் அந்த வைஷ்ணவர்களுக்கு அந்தணர்களுக்கு வழக்கம் போலயே அவர் அதிதி பூஜை பண்றாரு. மாமன்னர் கிருஷ்ணர் அந்த அந்தணரை வரவேற்று பஞ்சனையில உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி பாதத்தெல்லாம் அலம்பி விட்டு அந்த தீர்த்த எடுத்து தன் தலை மேல தெளிச்சுக்கிட்டு, நீங்க மொத்த லோகமும் எல்லா உயிர்களும் சுபமாக வாழணும்னு பாடுபடுறவங்க, உங்களுடைய தினசரி நித்திய நடவடிக்கைகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லையே, எல்லாரும் நல்லா இருக்காங்களா, உங்க மன்னர் நல்லா இருக்காரா, உங்க நாடு நல்லா இருக்கா, உங்களுடைய தர்ம நெறிகள் கடைபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் தானத்தில் செல்வத்திலேயோ அந்த கால நேரத்திலேயோ உடல் ஆரோக்கியத்திலேயோ எந்த குறையும் இல்லைன்னு விசாரிக்கிறார். இப்ப நம்ம குருமராஜ் நம்மளை பார்த்தா என்ன கேட்பாரு? என்ன நல்லா படிக்கியா, கை நிறைய சம்பாதிக்கியா, எவனையும் கட்டிக்கிட்டியா, குட்டி போட்டியா அப்படின்னு கேட்க மாட்டாரு. பார்த்தா எத்தனை மாலை பண்றன்னு கேட்பாரு. மாமந்திரம் சொல்றியா, காயத்ரி பண்றியா, அதாங்க. வேணா அவருக்கு அதுதான் தெரியும், அதுதான் ஜீவனுக்கு அவசியம் தெரியும். நீ மற்றதெல்லாம் அவருக்கு தேவையில்லாத அனாவசியம். அதனால பார்த்த உடனே அதுக்கப்புறம் நல்லா பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா சந்தோஷம் அப்படின்ட்டுருவாரு. அப்படியே வளரட்டும், ஆசீர்வாதம், உனக்கு நல்ல கிருஷ்ணனுடைய கருணை அன்பு நிறைய இருக்குது, சந்தோஷமா இரு அப்படின்னு வாழ்த்திட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி இவர் கிருஷ்ணன் பார்த்த உடனே அந்த நேரம் பார்த்து அவருடைய தர்ம நெறிகள் கடைபிடிக்கிறதுல எந்த தடங்களும் இல்லையேங்கிறத விசாரிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை, நான் இப்போ உங்களுடைய அன்புக்கு உரியவனா நான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை தான். இப்ப நான் ஓய்வு எடுக்காமல இரவு தங்காம தூங்காம கூட நடந்து வந்திருக்கிறேன் அவர் சொல்றாரு வினயமா. அதான் அவரோட சிறப்பு. எப்பவுமே யார் ஒருத்தர் தூதுவா போறாங்களோ அவங்க முதல்ல அந்த செய்தியினுடைய கணத்தை அவசியத்தை வலியுறுத்துற மாதிரி சொல்லணும். கிருஷ்ணனும் தூதுவனா போயிருக்கான். தூதுவனா யாரும் போக முடியாது. புறம் பேசுறவனா வேணா போகலாம், தூதுவனா போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்ன நோக்கத்துக்காக போறோமோ அது நிறைவேறணும். கிருஷ்ணனே தூது போயும் கூட போற நிறுத்த முடியல அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. கிருஷ்ணன் தூது போனதே போற நிறுத்துறதுக்கு இல்ல, போற தொடங்கிறதுக்கு தான். அப்ப அவன் தூது ஜெயிச்சிருச்சு, அதான் உண்மை. அதே மாதிரி இங்க அந்தணருடைய தூது ஜெயிச்சிரும். எப்படின்னா போன உடனே இவர் ஆரம்பிக்கிறார், நான் தங்க கூட இல்லாம அவசரமா வந்திருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னோடனே அந்த அவருடைய மெலிந்த தேகமும் பாதம் அப்படி இருக்கிறதையும் கண்ணி போய் இருக்கிறதையும் கிருஷ்ணன் பார்த்துட்டு, எனக்காக இந்த பக்தன் இவ்வளவு மெனக்கெட்டு இருக்கானே, ஏன் ருக்மணிக்காக. ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன புதுசா அதப்பதான் கல்யாணம் பண்ண போறாங்களா? ஏற்கனவே லட்சுமி நாராயணர் தானே, அவங்க தானே அவதாரமா வந்திருக்கிறாங்க. வேற யாருக்கு வாக்கப்பட போறா? இல்ல இவன் தான் வேற யாரை கட்ட போறியா? இருந்தாலும் இங்க நடக்க வேண்டிய நிலைக்கு நடக்க வேண்டிய முறைக்கு அந்த பவித்திரத்தை அப்படியே காட்டுறாரு கிருஷ்ணர். அந்த பாவனையை காட்டினோன்னா மரியாதை கொடுத்து ரொம்ப பாசத்தோடையும், நீங்க என்ன ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க நோக்கம் நிறைவேறும், எனக்கும் ருக்மணி மேல பிரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ரதத்தை ரெடி பண்ண சொன்னாரு. குன்னினாபுரத்துக்கு கிளம்பியாச்சு, தலைநகருக்கு.
அங்க எப்படியும் கிருஷ்ணன் வருவான், எந்த வழியில ருக்மிணியை தூக்கிட்டு போறாங்கிறத நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜராசந்தன்ல இருந்து ருக்மிணில இருந்து அத்தனை பேரும் பெரிய சேனையோட இருக்காங்க. கிருஷ்ணர் இங்க யாரையுமே கூட்டிட்டு போகாம வெறுமன ரதத்தை எடுத்துக்கிட்டு இவர் வாட்டி கிளம்பி போயிட்டார். ஏன் அப்படி போறாரு? அரசாங்க உதவியாளர்களையோ அரசாங்க வண்டியவோ என்னோட சொந்த விஷயத்துக்கு நான் பயன்படுத்த மாட்டேன், யோக்கிய. அப்படி ஒரு தர்மத்தை கடைபிடிக்காரு கிருஷ்ணர். இதெல்லாம் எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? ஒத்தையில போறாரு. உண்மையிலேயே திருமணங்கள் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் சொத்துக்காக நடக்கிற பெரிய இடத்து திருமணங்கள், புரியுதா? ஒன்று பணத்துக்காக சொத்து அந்தஸ்துக்காக நடக்கும், இல்லைன்னா அந்த இளமை புலன்களுக்காக நடக்கும். புலனால நடக்கிறது புத்திக்கிட்டு போய் தரிசாயிரும். சொத்துக்காக இருக்கிறது என்னத்தை தரிசாயி பிரிஞ்சாலும் சொத்து சேர்ந்துருச்சுல்ல. ஒரு முறைக்காகவாது ஊர்மை படைக்காது ஒன்னா வாழுவாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம ஒரே வீட்டுல, பெரிய வீடு தானே, ஆளுக்கு ஒரு அறையில இருந்துக்க வேண்டியதானே. மாடியில இருந்தா நீ கீழே இருந்துக்கோ, நீ கீழே இருந்தா மேல இருந்துக்கோ, உனக்கு ஒரு காரு அவனுக்கு ஒரு காரு, வா இஷ்டப்படத்துக்கு ஷாப்பிங் போ, என்ன வேணாலும் செஞ்சுக்க. புள்ள என்ன ஆகுறது அப்படின்னா, பிள்ளையதான் தெரியாம பிறந்துருச்சு, அது பிறவி, அந்த சொத்துக்கு வாரிசா அது தாத்தா பாட்டிக்கிட்டே ஆயாக்கிட்டே வளரும். ஆக மொத்தத்துல அந்தஸ்துக்கு நடக்கிறதாவது ராஜ்ய இணைப்புக்காகவாது நடந்துரும். ஆனா இந்த புலனுக்காக நடக்கிறது சீரழிஞ்சு சின்னாவினமாயிடும். ஆனா அறிவுபூர்வமா இன்னாருக்கு இன்னார் தான், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் பாரியால், நீதான் என் பதி அப்படின்னு அன்பா இருக்கிறவங்க, அது அந்த வகையான தாய் தகப்பன்லாம் நமக்கு கிடைச்ச தாய் தகப்பன்லாம் அப்படித்தான். இந்த மாதிரி ருக்மிணி தேவியினுடைய அனுக்கிரகம் அந்த அந்தனர் கிடைச்சது, கிருஷ்ணனுடைய அனுக்கிரகம் அந்த அந்தனருக்கு கிடைச்சது. அவரை உடனே அனுப்பிட்டு இவர் ரதத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். அங்க பெரும் படையே இருக்குது. சங்கர்ஷனர் என்ன அவசரமா தம்பி எங்க போறேன் அப்படின்னு சாத்தியை கிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறா? இல்ல குண்டனாபுரத்துக்கு போறாங்க. இவருக்கு தெரிய ஏற்கனவே அங்க சுயவரம் நடக்குதுன்னு. அதென்ன அவனுங்க நமக்கு அழைப்பு அனுப்பாம அவனுங்களா சுயவரம் நடத்துறானுங்க, அதென்ன முறைப்படி எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு இவர் எப்பவுமே சட்ட திட்டங்கள்ல தர்மத்துல கரெக்டா இருக்கிறவர். முறைன்னா முறை தானே, முறைப்படி அவன் செய்யல, அவன் அலையாத விருந்தாளியை அங்க எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு இருக்கிறாரு. இன்னையே நீ விவரம் தெரியாம இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கிற? எல்லாத்துலயுமே ரூல்ஸையே கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தா சாலை விதிகளை மதிப்போம். அதே சமயத்துல நான் விதியை மட்டுமே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு மார்க்கெல்லாம் வாங்கிட்டேன், ஆனா வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? சில சமயங்கள்ல விதி மீறல்கள் யாராலையாவது நடந்துச்சுன்னா சாமர்த்தியமா நம்மளை தப்பிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர, நான் விதிப்படிதான் போவேன் அப்படின்னு சொன்னா அவன் அடிச்சு போட்டு போயிடுவானே. அந்த மாதிரி எல்லாம் கிருஷ்ணர் அதான் அவர் நம்பாள் எப்பவுமே சொல்றது, எல்லா விதமான தர்மத்தையும் விட்டுரு, நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு கடைசியில் சொல்றாரு. பிரச்சனை அதுதான். நான் ரூல்ஸ் படி தான் இருப்பேன்னா கிருஷ்ணர்கிட்டே அப்படி இருந்தா, அதான் கிருஷ்ணர் இங்க அர்ஜுனனை தேர்ந்தெடுத்து பகவத்கீதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. தர்மத்தை சொன்னா தர்மர் அப்படித்தான் பாரு, நீ என்ன மாத்தி சொல்ற அப்படின்பாரு. மாத்தி சொல்றதுன்னா இது மாத்தி சொன்னதை உறுதிப்படுத்திட்டாரு கிருஷ்ணன்னா, மாத்தி சொன்னதுதான் தர்மம்னு பிடிச்சுக்குவாரு. அந்த மாதிரி இவர் பார்த்தாரு. ருக்மிணி தேவி சொன்ன உடனே புறப்பட்டாரு கிருஷ்ணர். பின்னாடியே பலராமர் பார்த்தாரு சங்கர்ஷனர். என்ன தம்பி மட்டும் தனியா போறான்னா, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போறேன்ன உடனே, ஆகா அங்க எதிரிகள்லாம் இருக்காங்களே அப்படின்ட்டு இவர் வேகமா வருவாரு. பின்னாடி படையெல்லாம் உடனே திரட்டுவாரு. முன்னால கிருஷ்ணர் ஒத்தையில போகும்போதே கூட போற அந்தனருக்கு வரும்போது நடந்து வந்தாரு. இப்ப போகும்போது கிருஷ்ணனுடைய தேர்ல போறாரு. காற்று வேகத்துல ரதம் பறக்குது. அந்தனர் உயிரை கையில பிடிச்சு கிருஷ்ணன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு என்ன பயம்னா, ரதம் வேகமா போறதுல கூட பயம் இல்ல, ஒத்தையில போறானே கிருஷ்ணன். அங்க எவ்வளவு பெரிய சேனை எல்லாம் காத்துட்டு இருக்கு. 5-6 மன்னர்கள் மொத்தமா இருக்காங்க. 8 திக்கிலையும் சுத்தி வளைச்சிருக்கிறாங்க. ஊர் எல்லையிலேயே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள ஒரு ரதம் நுழைஞ்சதுனாலே போச்சு. ஆனா
கடிதத்துல ருக்மிணி எழுதி இருந்தது, மணப்பொண்ணு குலதெய்வத்தை கும்புறதுக்கு காத்தியாயினி காளி மாதாவை வணங்குறதுக்கு கோயிலுக்கு வரணும். அந்த கோயிலுக்கு வர்ற நேரத்தை அவ குறிச்சிருக்கிறா. இவர் நேர கோயிலுக்கு போறாரு. அங்க அம்மா சாமி கும்பிட வர்றாரு. பெண்கள் வணங்குற இடத்துல ஆண்கள் உள்ள நுழைய முடியாதுங்கிறதுனால அந்த படை வீரர்கள்லாம் அந்த கோயிலை சுத்தி இருக்காங்க. இவர் நேர உள்ள போயிட்டாரு. நேரம் உள்ள போன உடனே ருக்மிணி பார்த்தா, அம்மா காளியை வணங்கினா துர்காம்மா கிட்ட என்னை காப்பாற்ற மாட்டியான்னு இவ கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த வந்துட்டா எங்க அண்ணன் போய் ஒரு ரதத்துல ஏறிக்கொண்டா துர்காம்மா. இவர் வந்தாரு. இவருக்கு ஆச்சரியம், பரவாயில்லையே இவ்வளவு சேனைக்கு இடையில ஒரு சண்டையும் இல்லாம கிருஷ்ணன் கவர்ந்துட்டு போறானே அப்படின்ட்டு ரதத்தை விட்டு இறங்கினாரு. அம்மா தாயே உங்க லட்சுமி நாராயணன் 2 பேரையும் சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு அந்தனர் இறங்கிட்டாரு. ருக்மிணி தேர்ல இருந்தா. கிருஷ்ணர் போன உடனே ருக்மிணி கடிவாளத்தை ஏண்ட கூடுன்னு வாங்கிட்டான். கிருஷ்ணன் போய் கூட உட்காந்துக்கிட்டான். அதுக்கும் கேள்வி பண்ணுவாங்க, பொம்பளை பிள்ளைய வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவன் பின்னாடி உட்காந்துட்டு போறியா அப்படின்னு. அப்பதானே நான் கடத்திட்டு போலையா, நான் கோயிலுக்கு சாமி கூட வந்தேன், உன் பொண்ணு என்ன கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லிக்கலாம். பகவான் ஏற்பாடு. ஏறி உட்காந்தா ரதம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி என்ன நடந்ததுன்னு இவங்க யூகம் பண்ணி கிருஷ்ணனை துரத்துறதுக்குள்ள பலராமர் சேனை வந்துருச்சு. அந்த நேரம் ஆச்சரியப்படுறாரு, இந்த சேனைக்கு அந்த சேனை எப்போ வந்துச்சு, எப்போ தயாரானாங்க, சுற்றி வழிமறைச்சி முற்றுகை இட்டுட்டாங்க. ஒருத்தரையும் அடிக்கல, சண்டை போடல, ஒன்றும் பண்ணல. அவனுங்களை ஒன்றுமே செயல்பட விடாம ஸ்டம்பிச்சு போக வச்சுட்டாங்க. ருக்மிணி மட்டும் துரத்திக்கிட்டே போறான். அவன் ரதம் மட்டும் எப்படியோ பலராமர்கிட்ட இருந்து தப்பிச்சு பின்னால துரத்திட்டு போகுது. போறான், தங்கச்சி தான் வண்டி ஓட்டிட்டு போறா. என்ன தைரியம் இந்த பிள்ளைக்கு, என்னையெல்லாம் அவமானப்படுத்திட்டு கிருஷ்ணனை விட்டாலும் விடுவனே தவிர என் தங்கச்சியை விடமாட்டேன்ட்டு வரட்டிட்டு போறியான். அங்க போன உடனே இவ பக்கத்துல வந்துட்டானே எங்க அண்ணன், நீங்க ஓட்டுறீங்களா அப்படின்னு. நிறுத்தி, நீ எதுக்கு பயப்படுற, உங்க அண்ணன் தானே, வர சொல்லு அப்படின்னோடனே பக்கத்துல வந்துட்டான். வழி மறைச்சு நிக்கிறான். கிருஷ்ணர் இங்க வா மாப்பிள்ள அப்படின்னோடனே, உன்ட்ட எனக்கு பேச்சு இல்லடா, என் தங்கச்சி என்னை எப்படி அவமானப்படுத்திட்டா அப்படின்னு கதறான். அவன், நீ என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா, உன் நண்பங்கிறதுக்காக அந்த துக்கிரி பயிலுக்கு போய் என்னை கொடுக்கணுங்கிறிய, நீ எல்லாம் எனக்கு ஒரு அண்ணனா அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, ரொம்ப வளவலெல்லாம் பேசாத, வந்ததுக்கு அவனை ஒன்றும் பண்ண முடியாது, இந்தா அப்படின்னு கையில வாழை கொடுக்குறாரு. என்னங்க 1000 தான் இருந்தாலும் அவ எங்க அண்ணன் இல்லை அப்படிங்க அவ, அதனாலதான் குண்டக்க மண்டக்க முடிய மட்டும் வெட்டி விடு அப்படிங்காரு. அரைகுறையா கத்திரிச்சு விட்டுறாங்க முடிய. இதுக்கு கொன்னே போட்டிருக்கலாம் நீ அப்படின்னு ரொம்ப வெக்கப்பட்டு அந்த மரத்தடியிலேயே உட்காந்துட்டான். அரைகுறையா சரிச்சு விட்டா எப்படி இருக்கும், இதை விட ஒரு அவமானம் வேணுமா? பகவத்கீதையிலே சொல்லுவாரு, மதிக்கப்பட்ட ஒருவனுக்கு அவமானம் மரணத்தை விட கொடியதும்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் மான அவமானத்துக்கெல்லாம் யாரும் பயந்துக்கிட்டு வாழ்றது இல்லை. மானங்கட்டத்தனமாக தான் பணக்காரனா பெரிய செல்வந்தனா ஆட்சியாளர்கள் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரோசம் மானம்னு எல்லாம் இன்னைக்கு வார்த்தையில கூட அர்த்தம் தெரியாது ஒருத்தருக்கும். அந்த மாதிரி இவனை ஆக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. முடிய வெட்டிக்கிறதுலயே அவமானம் இருக்குன்னா இன்னைக்கு விதவிதமா முடி வெட்டிக்கிறாங்க பாரு. மண்டையிலேயே பல கோடு போட்டுக்கிறானுங்க, புரியுதா? முன்னால மட்டும் முடி வச்சுக்கிறது, பின்னால மட்டும் முடி வச்சுக்கிறது, இல்லாட்டி நடுவில் தண்டவாளம் மாதிரி வலிச்சு வரிசையா கோடு போட்டுக்கிறது அப்படின்னு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவளை கேட்டு அதான் நாகரிகம்னுங்கிற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு புத்தி போயிருச்சு. அப்புறம் மான அவமானத்தை பற்றி எப்படி தெரியும்? அந்த மாதிரி ருக்மியை விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்க. இந்த ருக்மிணி கல்யாணத்துல இங்க விமர்சையா ருக்மிணி கிருஷ்ணருக்கு திருமணம் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க நாட்டில இருந்து எல்லாருமே ஒற்றுமையா வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பலராமர் கேட்ட ஒரே கேள்வி, ருக்மியும் ஒத்துக்கிட்டது என்னன்னா, உன் பொண்ணு தான் ரதத்தை ஓடிட்டு இருந்தா, என் தம்பி கடத்திட்டு வரல அப்படின்னோன்னா தாயாருக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணா பரமாத்மா வாசுதேவா எங்களை காப்பாத்திட்ட அப்படின்னு எல்லாருக்கும் திருப்தி. வழக்கம் போல சிசுபாலனும் ஜராசந்தனும் இந்த யாதவ பயல்களை ஒரு நாள் இல்லை ஒரு நாளாவது அடக்கிடுவோம்னு வன்மம் பாராட்டிட்டு போயிட்டாங்க. ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த சம்பவம் ருக்மிணி கல்யாணத்துல ருக்மிணியை கொண்டு வந்த கிருஷ்ணர் இந்த சம்பவத்துல எல்லாருக்கிட்டையும், அந்தனர்கிட்ட, ருக்மிணி கிட்ட, ருக்மி அவங்க அண்ணங்கிட்ட, இவங்களுடைய அப்பா மகத மகாராஜனுடைய மனசுல,
அந்த அம்மா ருக்மிணியினுடைய அம்மா மனசுல, இந்த படை வீரர்கள் மனசுல எல்லாத்துலேயுமே பரமாத்மா பரவாசுதேவன் எல்லாருடைய உணர்வுகளையும் அவரே இருக்கிறத அவங்க உணர்ந்ததுனால பரமாத்மா அங்க எல்லா இதயத்திலையும் பிரகாசிக்கப்படுத்தார். வெற்றி தோல்வி, ருக்மியை கைப்பிடிச்சோம் கைப்பிடிக்கலங்கிற சம்பவங்கள் ஒரு விஷயம் இல்லை. அதுல சத்தியமும் தர்மமும் எங்க யாரு சேரணுமோ அந்த பொருத்தம் சரியா நிகழ்ந்தது. புரியுதா? அந்த அந்த நிகழ்ச்சி மொத்தமே எல்லாருடைய மனசுலையும் விரோதமா இருந்தவர்கள், விரோதம் இல்லாதவர்கள், இந்த மாதிரியான நட்புக்காக விரோதம் பாராட்டி வந்தவங்க, நீ யாருக்கு நட்பா இருக்கியோ அவங்களுக்கு விரோதத்தை உன்னுடைய விரோதமா எடுத்துக்கிட்டு வந்தது, உனக்கு விரோதமே இல்லை. இப்படி வகை வகையா வந்த எல்லாருடைய மனசுலையும் அவங்க புத்தியிலையும் புலன்களையும் காலமாகவும் கடமையாகவும் கர்மாவாகவும் பகவானே இருக்கிறது அவங்க உணர்ந்த ஆட்கள்ங்கிறதுனால பகவான் வாசுதேவன் அங்க தன்னுடைய மகாலட்சுமியை கரம் பிடித்தார். அதே மாதிரி தன்னுடைய தாயார் மகாலட்சுமி, நம்ம தாயார் மகாலட்சுமி பகவானை கரம் பிடித்தார்கள். புரியுதா? வெற்றி எங்க? பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லி நமது ஒவ்வொரு புலன்களையும் பகவானை நம்புற நம்பிக்கை, வைராக்கியம், அது அடையாளம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கும் கொஞ்சம் ஞானம் வந்திருக்குதுன்னு அர்த்தம். எதை பார்த்தும் அசூயப்படாம அதுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை புரிய தெரியணும். அப்படி நம்மளால ஒத்துக்க முடிஞ்சாதான், நான் சும்மா சொல்லிக்கலாம் எனக்கு எல்லாமே என் கிருஷ்ணன் தான் அப்படின்னு சும்மா சொல்லிக்கலாம், அது இன்னொரு பக்தர்கள்ட்ட போட்டிக்கு சொல்லிக்கலாம். நிஜமாவே நம்ம நம்பி பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும், நம்மளால எதுல எல்லாம் கிருஷ்ணனை கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு ஞானம் தெரிஞ்சதுன்னா பரமாத்மாவுடைய தரிசனம், பகவத் தரிசனம் உடனடியாக கிடைக்கும். அது பிரகாசப்படுத்தப்படும். அதைத்தான் இங்க சொல்றாரு. எவர்களுடைய ஆத்ம ஞானத்தால் அஞ்ஞானமானது அழிக்கப்பட்டதோ அவர்களுடைய ஞானம் சூரியனை போல் அந்த பரம்பொருளை பிரகாசிக்க செய்யும் அப்படின்னு முடிக்கிறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.